பாட்டுக்கொரு புலவன் பாரதியை பற்றி, அவருடைய நாட்டுப்பற்றை பற்றி இப்போது அவர் பாடிய பாடலை பாடுவோம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே உயர் காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக உயர் சாத்திரங்கண்டு தருவதிலே உயர் நாடு என்று நாட்டுப்பற்றை, பாரத நாட்டினுடைய நாட்டுப்பற்றை எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரை, அப்படிப்பட்ட மகாகவியை மக்கள் அவருடைய இறப்பை ஒரு அவ்வளவு பேரும் கலந்து கொள்ளாமல் அவரை வெறும் 39 பேர்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்ளுமாறு செய்தது உண்மையிலேயே வருத்த முடியுது. ஏன்னா எவ்வளவு ஒரு மகாகவி, அந்த கவிக்கு கொடுத்த ஒரு நம்ம மதுரையிலேயே சேதுபதி உயர்நிலைப்பள்ளியே தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவருக்கா இந்த நிலை என்று எண்ண வேண்டியிருக்கிறது. ஏன்னா அதாவது நம்முடைய பிறப்பு, நம்முடைய அப்துல் கலாம், ஆப்பாஜே அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு வரலாறு சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவுக்கு கிண்ண சாதனையே படைச்சிருக்கு. அவர் இறந்த சமயத்தில் அவருக்கு ஊடிய கூட்டம் கிண்ண சாதனை, உலகத்திலே இந்தியாவிலே கிண்ண சாதனை படைத்துள்ளது. அப்போ எந்த அளவுக்கு அவர் மகாகவி பாரதி நாட்டுப்பற்றை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த உபகாரம் பாருங்கள். அவர் உபகாரத்தை பற்றி பேசுகிறாரு, ஆனால் உபகாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் அவருடைய நாட்டுப்பற்றை நாமாவது இனிமேலாவது அந்த நாட்டுப்பற்றோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு பாரதியினுடைய பாடலோடு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.